தக்க சமயத்தில் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது கர்த்தரை அடையாளப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அது சொல்ல மேவி போசேத் எங்க இருந்தானே தெரியாது. அவனுடைய எப்படி சொல்ற யோனத்தானுக்கு இப்பேற்பட்ட மகன் இருக்கிறான்னு தெரியல. அந்த இதுலயே காணும், அந்த பைபிள் அந்த பேர் பட்டியலே அவனுக்கு பேர் காணும். ஆனால் அடையாளமே இல்லாத மனுஷனை அடையாளப்படுத்தினது கர்த்தர். அவன் இழந்து போனதை கொடுத்தது கர்த்தர். ராஜாவின் சிங்காசனத்தில் அவனையும் உட்கார வைத்து அழக பார்த்தது கர்த்தர். அந்த அரண்மனைக்குள்ள அவனை தங்கி அவன் கை கால் அவன் இருந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான இடம் இல்ல. குடிப்பதற்கு தண்ணி கூட அங்க கிடைக்குமான்னு தெரியல. உதவியற்ற இடம் மேவி போசேத் இருந்த இடம். அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தி தாவீதின் நிமித்தமாய் அவனை திரும்பவுமாய் ராஜபாரத்திற்குள்ளே அமர்ந்திருக்க வேண்டியவன் ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனையும் அடையாளப்படுத்தினது கர்த்தர். அல்லேலூயா. அவர்களையும் அடையாளப்படுத்துவாரே என்றால் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் அடையாளப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி